நீங்கள் இந்த கீரியம் பாம்புன்னொடனே உங்களுக்கு ஒரு கற்பனை வந்துடும். கீரியம் பாம்பு எப்படி சண்டை போடும், அதே மாதிரி 2 பேரும் பொருத்தம் இல்லாத, இல்லறம் இல்லாமல் நல்லறம் இல்லாமல் சுகம் இல்லாமல் இருப்பாளன்னு ஒரு பயம் வந்துடும். சரி, அந்த மாதிரி பயம் விலகிறதுக்கும் இந்த மாதிரி யோனி பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணியானன்ற நிர்பந்தம் இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி சொல்கிறோம். ஏன்னா 2 வீட்டுக்காருக்கும் பிடிச்சி போய், இல்லை ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு, இல்லை சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்ற நிலையில் ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது, கட்டாயம் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது யோனி பொருத்தம் இல்லைன்னா திருமணம் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம். யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஜோஷியர். அப்போ என்ன பரிகாரம் பண்ணி திருமணத்தை நடத்தலாம்ன்றதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம். நீங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்கள் சுலபத்தில் பண்ணலாம். பிள்ளை வீட்டுக்கார் பெண் வீட்டுக்கார் யார் வேணால் பண்ணலாம். திங்கக்கிழமை உங்களுக்கு அஷ்டமி நவமியோட தவிர்த்துருங்க, கறி நாளை அவாய்ட் பண்ணிட்டுங்க. திங்கக்கிழமை காலம்பரை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சூரிய உதயத்தையும் கணக்கு பண்ணிக்கோங்க. சந்திர ஹோரையில் பூஜை பண்ணுங்க. பொதுவாக நல்ல அங்கஹீனம் இல்லாமல் ஆரோக்கியமான பசுவும் கண்ணுக்குட்டியோடு இருக்கணும். அதை அழைச்சிட்டு நீங்கள் வீட்டில் சந்தனம் குங்குமம்லாம் எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி, இந்த பசுக்கு பின்னால் ஒரு முக்கோணம் எழுதி மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி சோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி, இந்த வஸ்திரம் நம்ம சௌகரியம், கலர் வஸ்திரம் விட நம்ம சௌகரியம், ஒரு புடவை சிவப்போ பச்சையோ மஞ்சளோ புடவை வாங்கி கண்ணுக்குட்டிக்கும் அதை மாலையை போட்டு, பசுக்கும் மாலையை போட்டு மகாலட்சுமியை தியானம் பண்ணி, இந்த தோஷம் விலகட்டம்னு சங்கல்பம் பண்ணி, பெண்ணோட நட்சத்திரம் பேர் எல்லாம் சொல்லி, கோத்திரம் ராசி எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி, பின்னால் ஒரு மஞ்சளில் முக்கோணம் எழுதுறீங்க இல்லையா, அதில் மகாலட்சுமியை தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். அது அந்த அர்ச்சனைன்றது நீங்களே பண்ணுறதா இருந்தால், இப்போ சொன்னதெல்லாம் வச்சு நீங்களே பண்ணலாம், இல்லை ஒரு அர்ச்சகரை வச்சு பண்ணலாம். நீங்களே பண்ணுறதா இருந்தால் மகாலட்சுமி அஷ்டோத்திரம்னு இருக்குது. பிரகிருத்தியை நமகா, ஓம் விகர்த்தியை நமகா, ஓம் வித்யாய நமகா, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாய நமகான்னா இருக்குது. ஒரு அர்ச்சகர் பண்ணால் அவர் இன்னும் கொஞ்சம் முறையோடு பண்ணுவார். ஒருத்தர் யாராவது பக்கத்தில் ஒரு அர்ச்சகர் அவர் சொல்லி பண்ண சொல்லுங்க. ஸ்ரீ சுக்தமும் சொல்லி சோடசோபச்சாரங்கள் சொல்லலாம். இரண்யவர்ணாம் ஹரிணின்னு ஆரம்பித்து சொல்வாள். 15 இருக்குன்னு சொல்லி பண்ணுவாள். அப்புறம் அந்த பசுக்கு தேங்காய் வெத்தலை பாக்குப்பழம் கற்பூர ஆரத்திலாம் காமிச்சு சக்கரை பொங்கல் நைவேத்தியத்தை படைச்சி பசுவை அழைச்சிட்டு வந்தார் பாருங்கள், அவருக்கும் பண்ணணும். எப்பயுமே நம்ம கல்யாண வீடுகளில் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் யாரோ, வாத்தியார் யாரோ, ஆச்சாரியன் யாரோ அவரை கௌரவிப்போம். ஆனால் சமையல்காரை கூப்பிட்டு கவனிக்க மாட்டோம். ஆனால் கட்டாயம் கல்யாண வீடுகளில் கூட அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் கவனிக்க வெத்தலைப்பா கொடுக்குறாங்க. அதே மேடையில் ஒரு தாம்பூலம் சந்தனம் இவருக்கும் கொடுக்கணும். இந்த சமையல் பண்ணுறா பாருங்க, அவருக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் பசுவை அழைச்சிட்டு வரா பாருங்கள், கண்ணுக்குட்டியோட அதை அழைச்சிட்டு வரவாளுக்கும் அந்த வெத்தலைப்பாக்கு மரியாதை பண்ணணும். அப்புறம் இந்த பண்ணி வச்ச ஐயர் யாரோ அல்லது அந்த அந்தனர் யாரோ அவருக்கும் அந்த உரிய மரியாதைகளை செய்யணும். இது பண்ணிட்டா இது பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆலயத்தில் ஏதாவது நல்ல ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஆலயமாக இருக்கலாம். அங்கே உங்களுக்கு மகிழ மரம் அல்லது செண்பக மரம் வாங்கி நடணும். அதை நட்ட அன்னைக்கு மட்டும் 9 பிடி மொச்சையை ஊற வச்சு அந்த ஜலத்தை மரத்துக்கு கொடுங்க. மொச்சையை பசுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வருஷா வருஷம் மனமான அதே நாள் அதே நட்சத்திரம் வரும்போது இந்த மகிழ மரத்தையும் செண்பக மரத்தையும் நட்டுக்கிட்டே வரலாம். இந்த பசுவை பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் வீட்டோட வடகிழக்கில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பூஜை பண்ணுறது. வேறு பரிகாரம் வேண்டாம். இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம், யோனி பொருத்தம் இல்லைன்ற பயத்தை விலக்கி வைத்து தைரியமாக நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ஆண் பெண் ஜாதகம் சேர்க்கும் பொழுது, கல்யாண பொருத்தம் பார்க்கும்பொழுது 10 பொருத்தத்தில் யோனி பொருத்தம் இல்லைன்ற பயத்தை நீங்கள் விட்டுட்டோ கட்டாயம் திருமணம் பண்ணலாம். மகாலட்சுமி அருளால் அவர் நன்னா இருப்பா. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே. ரிஷபராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரகமான சனி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் இணைந்திருந்த செவ்வாய் இப்பொழுது 8ஆம் இடத்திலே இருக்கிறது. சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 3 சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. உடன்பிறப்புகள் உற்ற துணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். உற்றார் உறவினர் நண்பர்கள் உடன்பிறப்புகள் ஆகியோர் உங்களுக்கு மிகவும் பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகிவிடும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று உறுதியாக இந்த நாளை சொல்லலாம். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. தொழில் புரியும் இடத்திலே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும்.
மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருங்கள். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்று திருவோண நட்சத்திரம். இன்றைக்கு நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. நாளை காலை 9 மணி வரையிலே திருவோணம் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வழிபட்டு அவனது திருவடி கமலத்திலே சரணாகதி அடைய வேண்டிய நாள் இன்றைய தினம். அனைத்து பெருமாள் கோவிலுக்கும் உங்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள், பெருமாள் சன்னதி உள்ள தலங்கள் எத்தனை இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் சென்று வாருங்கள். இன்றைய தினம் கேசவா என்று சொல்லி பெருமாளை சரணாகதி பண்ண வேண்டிய நாள். வாமனாவதார வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம். இன்று முழுவதும் திருவோண நட்சத்திரம் இருக்கிறதாகவே பெருமாள் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அதிலும் மிதுன ராசிக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரத்தை தன்னுள் கொண்ட ஒரு ராசி மிதுனம். ஆகவே பெருமாள் வழிபாடு மிக மிக அவசியம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருங்கள். கோவிந்தா, கோபாலா, நாராயணா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லி பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்து நாம ஸ்மரணை செய்து சதா சர்வ காலமும் பெருமாளின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ராசி வலுப்பெறுகிறது. உங்களது ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே சூரியன் புதன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு இடது கண்ணிலே ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். லெஃப்ட் ஐ மைட் கெட் அஃபெக்டட். அதை துவக்க நிலையிலேயே கண்டறிந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் குரலுக்கு இணங்க அதற்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். அதை க்யூர் பண்ணோம். அப்படி ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அது சரியாகிவிடும். ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களது வியாபாரத்திலே மிகப்பெரிய ஒரு பண வரவை, மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன். 6ஆம் இடத்து சந்திரன் என்பது பொதுவாக அனைவருக்கும் நன்மையை செய்யும். அதிலும் சிம்ம ராசிக்கு 12 குடைவன் 6ஆம் இடம் சென்றதால் அது இன்னும் நன்மை. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றால் அதிக நன்மை செய்யும். ஆகவே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். ராசியிலே சூரியன் புதன் ராகு சேர்க்கை என்பது ஒரு யோகம். புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று புதனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தனலாபாதிபதியான புதன் வலுப்பெற்றிருக்கிறதாகவே பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பொருளாதார நிலையிலே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தொழில் வளர்ச்சி மிக திருப்திகரமாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். ராசியிலேயே புதன் அமர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி உயர்கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். லாபஸ்தானாதிபதி சந்திரன் தன் சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. மகரத்திலே அமர்ந்து கொண்டு அந்த மகரத்தில் இருக்கும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமணத்தை ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது திருமணத்திற்கு தலையசைத்து விடுவார்கள்.